நம்ம வந்து ஆல்ரெடி வந்து யூனியன் ஃபைண்ட்னா என்னன்னு பார்த்துருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்டே வந்து யூனியன் ஃபைண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ 3106 மினிமம் காஸ்ட் வாக் இன் வெயிட்டட் கிராஃப் இதையும் வந்து யூனியன் ஃபைண்டில் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் ஆண்ட் ஆப்ரேஷன் வச்சு ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ ஆண்ட் ஆப்ரேஷன் இப்போ 2 எலமெண்ட்டுக்கு பண்ணுறோம். இப்போ 5 4க்கு நான் ஆண்ட் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குது? 4 கிடைச்சிருக்கு. தென் 6 1க்கு ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. தென் 9 and 12 ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன், 8 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்ததுல என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? அவுட்புட் வந்து ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் எப்போதுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மாலர் ஒன். இந்த ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கா? இப்போ 4 வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல ஸ்மாலர் வேல்யூ, அவுட்புட் என்ன வந்திருக்கு? 4 வந்திருக்கு. அடுத்து ஸ்மாலர் ஒன் என்னது? நெக்ஸ்ட் ஒன்ல 1ஓடவே அவுட்புட் என்னது? சின்னது வந்திருக்கு. தென் 9 12 அதில் சின்னது எது? 9. ஆனால் அவுட்புட் வந்து அதோட சின்னதாக 8 வந்திருக்கு. ஓகேவா? இந்த கான்செப்ட், இந்த லாஜிக் தான் வந்து அந்த ப்ராப்ளமில் வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்துடலாம். ஓகேவா? அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு அன்டைரக்டட் கிராஃப் தான் கொடுக்க போகிறாங்க. அதில் n வெர்டெக்ஸஸ் இருக்க போது, அதில் இருக்க வேல்யூஸ் எப்படி இருக்க போகுதுன்னா 0 to n-1 வேல்யூஸ் இருக்குமா. ஓகே, எது சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூஸ் மட்டும் பாருங்களேன். இது வந்து எத்தனை நம்பருக்குள்ளே இருக்குது? 0 1 2 3 இருக்குது. அப்போ மொத்தம் 4 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 0 1 நம்பர்ஸ் வந்து இருக்குமா அந்த வெர்டெக்ஸஸ். நெக்ஸ்ட் யூ ஆர் கிவன் an integer n and an array edgesன்னு ஒரு அரே கொடுப்பாங்க. அப்படி ஓகே, அந்த எட்ஜஸ் எப்படி இருக்கும்னா ui vi wi அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இதில் ui viன்றது வெர்டெக்ஸஸை பாயிண்ட் பண்ணுது, ஆனால் இந்த wi வந்து வெயிட்ன்றதை வந்து பாயிண்ட் பண்ணுது. கிராஃப் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். இப்போ 2 எட்ஜில் ரெண்டு வெர்டெக்ஸஸ்க்கு நடுவில் ஒரு லைன் இருக்கும், அதுதான் எட்ஜ். அந்த எட்ஜுக்கு மேலே நம்பர் இருக்கும், அந்த நம்பரை தான் என்ன சொல்லுவாங்க? வெயிட்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, the cost to move between 2 vertexes, 2 வெர்டெக்ஸுக்கு நடுவில் மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதை தான் வந்து இங்கே வந்து வெயிட்னு டினோட் பண்ணுறாங்க இந்த ப்ராப்ளமில். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் இருக்கதை நான் வந்து அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா உனக்கு நல்லா புரியும். இப்போ n ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து என்னென்ன இருக்கும்? 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. எட்ஜஸில் ஃபர்ஸ்ட் 2 இருக்கிறது வெர்டெக்ஸு, கடைசியாக இருக்கிறது வெயிட். ஓகேவா? இப்போ 0 1ன்னு ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது, 0 இங்கே வெர்டெக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, அதுக்கு நடுவில் வந்து என்ன இருக்குது? எட்ஜ் இருக்குது. அந்த எட்ஜோட வெயிட் வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 2ன்னு வந்து ஒரு எட்ஜ் இருக்குது, அதோட வெயிட் 7. நெக்ஸ்ட் 1 2ன்னு வந்து ஒரு எட்ஜ் இருக்கு, அதோட வெயிட் 1. அதுக்கப்புறம் குவாரி கொடுத்துருக்காங்க, அதாவது இப்போ 0 to 3க்கு போகிறதுக்கான காஸ்ட் என்னன்னு ரிட்டர்ன் பண்ணும், தென் 3 to 4க்கு போகிறதுக்கு காஸ்ட் என்னன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கனெக்டட் காம்பனன்ட் பார்க்கும்போது 0லேருந்து 3க்கு போகிறதுக்கான மினிமம் காஸ்ட் வந்து எவ்வளோனா 1ன்னு சொல்லி அவுட்புட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வெர்டெக்ஸ் வந்து இன்னொரு வெர்டெக்ஸுக்கு மூவ் பண்ணுறது வாக் பண்ணுறாங்க, எத்தனை வாட்டி வேணால் வாக் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மினிமம் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் வந்து 7 and 7 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 7 தான் கிடைக்கும். தென் 7 and 1 பண்ணால் என்ன கிடைக்கும்னா 1 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து 0லேருந்து 1 போயிட்டு 1லேருந்து 2 வந்துட்டு 2லேருந்து 1 வந்துட்டு 3 போனால் நமக்கு வந்து மினிமம் காஸ்ட் வந்து 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 4க்கான மினிமம் காஸ்ட் கேட்டிருக்காங்க. 3ன்றது ஃபர்ஸ்ட் காம்போனண்ட்டில் இருக்குது, 4ன்றது இன்னொரு காம்போனண்ட்டில் இருக்குது. 2 பேரும் கனெக்ஷனே இல்லை, இப்போ வாக் பண்ணவே முடியாது. எட்ஜே இல்லை, எட்ஜ்னா தான் அது மேலே நடந்து போக முடியும், ஆனால் எட்ஜே இல்லை. ஸோ -1 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நமக்கு வந்து ஆண்ட் ஆப்ரேஷன்ஸும் எப்படி பண்ணணும்னு தெரியும். இப்போ வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து லாஜிக்கை வந்து எக்ஸாம்பிளோட ஒரு ட்ரை ரன் பற்றி பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துட்டாங்க? 5 கொடுத்துட்டாங்க. எட்ஜுன்னு சொல்லி வந்து எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது, அதில் எட்ஜில் வந்து ஃபர்ஸ்ட் 2 இருக்குது பாருங்கள், அது வந்து வெர்டெக்ஸஸ், கடைசியாக இருக்குது வெயிட்டுன்னு நமக்கு தெரியும். தென் குவாரிஸ் வந்து இதுதான் நம்ம வந்து ஃபைனலாக பண்ண போகிறது. ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு யூனியன் ஃபைண்டுனா நம்ம வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு வந்து பேரண்ட்னு ஒரு அரே வந்து நம்ம உருவாக்குவோம், தென் ரேங்க்னு ஒரு அரே வந்து உருவாக்கும். ஓகேவா? ஏன்னா யூனியன் பை ரேங்க் தான் இங்கே பண்ண போகிறோம். ஓகே, ஏன் வந்து நான் வந்து யூனியன் ஃபைண்ட் போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து யூனியன் ஃபைண்டில் என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த எட்ஜஸ் எடுத்துக்கிட்டா யூனியன் இது வந்து ஒரு கனெக்டட் காம்பனன்ட்ஸ் கிராஃப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு மெயின் ரீசன் யூனியன் ஃபைண்ட் போகிறதுக்கு. ஓகேவா? இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, யூனியன் ஃபைண்டில் வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு ரூட் வச்சுட்டு அந்த ரூட்லேயே வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஜாயின் பண்ணிட்டு இருப்போமா? அப்போ அந்த ரூட்டில் மட்டும் நம்ம வந்து மினிமம் காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு தெரிஞ்சு போச்சு, எத்தனை வாட்டி பண்ணாலும் என்ன வேல்யூ மினிமம் இருக்கோ அதுதான் கிடைக்க போகுது, அதை விட கம்மியாக தான் கிடைக்க போகுது ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால. ஸோ யூனியன் ஃபைண்ட் போகிறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாமா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பேரண்ட்டு, ரேங்க்கு, மினிமம் காஸ்ட் அப்படின்னு சொல்லி 3 அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மினிமம் காஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு பைனரி வேல்யூஸ் இருக்கும்ல, பைனரி வேல்யூலே இருக்கலே வந்து ஹையஸ்ட் வேல்யூஸ் இருக்கும்.
அந்த 30 பிட்லேயே இருக்க ஹையஸ்ட் வேல்யூஸ் வந்து நான் மினிமம் காஸ்ட்டில் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி கிரியேட் பண்ண போகிறேன்னா, இதுதான் அந்த சின்டாக்ஸ். என்ன பண்ணுறேன்னா, 1 எடுத்து அதை வந்து 30 டைம்ஸ் வந்து தள்ளி வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ வந்து என்ன ஆகிடும், 1 0 0 0 0 0 0 30 இருக்க வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அதை -1 பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணிடும், இந்த ஜீரோஸ் எல்லாம் என்ன மாறிடும், 1 1 1 1 1 மாறிடுமா. அப்போ ஹையஸ்ட் பிட் வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து அந்த மினிமம் காஸ்ட்ன்ற அரேல வந்து ஃபுல்லாக ஹையஸ்ட் பைனரி வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணும்போது ஆண்ட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வந்து சின்ன வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேவா, அதனால தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து பண்ணி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் யூனியன் 017 கொடுத்துருக்காங்க. இதில் 011ன்றது என்னோட வெர்டெக்ஸஸ், 7ன்றது என்னது வெயிட். அப்போ நான் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் யூனியன்குள்ளே போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதோட பேரண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுவோமா. 0வோட பேரண்ட் 0 தான் இருக்குது இனிஷியலாக. ஓகேவா, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் பேரண்ட் அரேவை. நெக்ஸ்ட் 1ஓட பேரண்ட் 1 தான், ஏன்னா இவங்க 2 பேர் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ். தென் என்ன பண்ணுறாங்க, நம்ம 2 பேர்த்த அவங்க 2 பேர்த்த யூனியன் பண்ணி விட்றாங்க. யூனியன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மர்ஜ் பண்ணிட்டோம் அவங்க 2 பேர்த்த. தென் பேரண்ட் அரேவையும் ரேங்க் அரேவையும் அப்டேட் பண்ணுறோம். கூடவே நம்ம என்ன பண்ணுவோம், யூனியன் ஃபைண்டில் வந்து இது 2 யூஸ்வலாக பண்ணுறது. பட் இது கூடவே காஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா, என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்ட் ஆஃப் பேரண்டோடது தான் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. இங்கே பேரண்ட்டை யாரை வச்சுக்கிறோம், P1 தான் பேரண்ட்டாக வச்சுக்கிறோம். ஓகேவா, அதனால 0வோட காஸ்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா மினிமம் காஸ்ட் ஆஃப் P1 அண்ட் மினிமம் காஸ்ட் ஆஃப் P2 அண்ட் வெயிட் வேல்யூ. ஓகேவா, இப்போ மினிமம் காஸ்ட் ஆஃப் 0 என்னது ஹையஸ்ட் பைனரி வேல்யூ அது. நெக்ஸ்ட் மினிமம் காஸ்ட் ஆஃப் 1 அதுவும் ஹையஸ்ட் பைனரி வேல்யூ. தென் அண்ட் வெயிட்டோட என்னது இங்கே வேல்யூ 7. இப்போ இது மூணுத்தையும் ஆண்ட் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கோம், ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் ஒன்று கிடைக்கிற ஆன்சர் வந்து இருக்கிறதே சின்ன வேல்யூட கம்மியாக இருக்கும் இல்லை ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து நமக்கு வந்து அப்போ கம்மியாக இது 7 தான் கிடைக்கும். ஓகேவா, ஆண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பேரண்ட் ரேங்க் மினிமம் காஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, 1ஓட பேரண்ட் வந்து 0ன்னு ஆயிடுச்சு, 0க்கு ரேங்க் வந்து 2ன்னு ஆக்கிட்டோம். தென் மினிமம் காஸ்ட் ஆஃப் 0வும் என்னன்னு மாற்றிட்டோம், 7ன்னு மாற்றிட்டோம். அதே மாதிரி யூனியன் 137 அதுக்குமே என்ன பண்ணோம்னா பேரண்ட் ஆஃப் 1 வந்து கண்டுபிடிக்கணும், 0ன்னு ஆகுது. தென் பேரண்ட் ஆஃப் 3 வந்து 3A தான். அப்போ இவங்க 2 பேர்த்துல யாருக்கு ரேங்க் அதிகமாக இருக்குது, பேரண்ட் ஆஃப் 1க்கு தான் வந்து ரேங்க் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து 3A வந்து என்ன பண்ணுறோம், 0வோட மர்ஜ் பண்ணிடுவோம். மர்ஜ் பண்ணிவிட்டு பேரண்ட் யாரோ அவங்களோட மினிமம் காஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் மறுபடியும் ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸ்மால் வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ 7 தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பேரண்ட் ரேங்க் மினிமம் காஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம். தென் அதே மாதிரி யூனியன் 1 to 1. ஓகேவா, இதுவும் பண்ணும்போது நம்ம வந்து பேரண்ட் கண்டுபிடிக்கிறோம், தென் மர்ஜ் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ ஃபைனலாக வந்து எல்லா யூனியன் ஃபங்க்ஷனும் பண்ணிடுச்சு. நம்ம இன்புட் அரேல என்ன இருக்குது, 3 இருக்கா, 3 யூனியன் ஃபங்க்ஷனும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், குவாரியை வந்து நம்ம செக் பண்ணுறோம். இப்போ 0 and 1 013 வந்து கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு மினிமம் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 0 இருக்குன்னா 0வும் 3க்கும் பேரண்ட் வந்து செக் பண்ணணும். 0க்கும் 3க்கும் என்னது, பேரண்ட் வந்து சேமு. ஓகேவா, என்னது 0 தான் பேரண்ட், 0க்கும் 0 தான் பேரண்ட், 3க்கும் 0 தான் பேரண்ட். அப்போ அதோட மினிமம் காஸ்ட் போய் செக் பண்ணுறீங்க 1. ஸோ அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் 1 வருது. அடுத்து 3 and 4க்கு பேரண்ட் கண்டுபிடிக்கணும். பேரண்ட் வந்து பேரண்ட் ஆஃப் 3 அந்த 0, பேரண்ட் ஆஃப் 4 என்னது 4A தான். அப்போ என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் சேமாகவே இல்லை, ஒரே கனெக்ஷனே இல்லை. அப்போ எப்படி இவங்க வாக்கே பண்ண முடியாது. அதனால -1 அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் எக்ஸாம்பிள் n = 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 0 1 2 இந்த 3 வெர்டெக்ஸஸ் தான் இருக்க போது. தென் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. தென் குவாரி வந்து ஒரே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அங்கே சொன்ன மாதிரி தான் பேரண்ட்டுக்கு ஒரு அரே, ரேங்க்குக்கு ஒரு அரே, மினிமம் காஸ்ட்டுக்கு ஒரு அரே. ஓகேவா, மினிமம் காஸ்ட் அரே எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா 1 வந்து 30 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு -1 பண்ணியிருக்காங்க. ஸோ 30 பிட்ஸ்க்கு நமக்கு ஃபுல்லாக 1ன்னு கிடைக்கும், ஹையஸ்ட் பைனரி வேல்யூ கிடைக்கும். ஸோ அது கூட நம்ம ஆண்ட் பண்ணுறதுனால நமக்கு எப்போதுமே என்ன கிடைக்கும், சின்ன வேல்யூ மினிமம் வேல்யூ தான் கிடைக்க போகுது. தென் இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்களே பண்ணி பாருங்க, யூனியன் பண்ணி பாருங்க, எப்படி ஒரு வாட்டியும் பேரண்ட் ரேங்க் மினிமம் காஸ்ட் அரே வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி எழுதி பாருங்க. அப்போ இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, இங்கே வந்து என்ன ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து 7ஓட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் வந்து ஆண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 15 7 ஆண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து வேல்யூ வந்து 7 தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் அடுத்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, 6ஐயும் 7ஐயும் ஆண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு 6ன்ற மினிமம் வேல்யூ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 6ம் 1ம் ஆண்ட் வேல்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ 0ன்ற மினிமம் வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ லாஸ்ட்டாக வந்து இதுதான் நம்மளோட மினிமம் காஸ்ட்ன்ற அரே. ஓகேவா, இதுல இருந்து நமக்கு வந்து குவாரி என்ன கொடுத்துருக்காங்க, 1க்கும் 2க்கும் இருக்கிற மினிமம் காஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ 1ஓட பேரண்ட் யாரு, 2ஓட பேரண்ட் யாருன்னு நம்ம வந்து ஃபார் லூப் போட்டு கண்டுபிடிப்போம். 1ஓட பேரண்ட் என்னன்னு கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 2ஓட பேரண்ட்டும் 0ன்னு கிடைக்கும். அப்போ 0வோட மினிமம் காஸ்ட் என்னன்னு பாக்குறாங்க, என்ன இருக்கு, 0ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ அவுட்புட் வந்து 0 இருக்கு. இது வந்து ஃபுல்லா உட்காந்து நீங்களே போட்டு பார்த்தா புரியும். ஓகேவா, வந்து டைம் ஸ்டாம்ப்ல பைத்தான் கோட் எங்க இருக்கு, ஜாவா கோட் எங்க இருக்குன்னு பார்த்து ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்க டேரக்டா அந்த கோடுக்கு போய் பார்த்துக்கலாம். இதுதான்
இதுதான் லாஜிக், இதுதான் கான்செப்ட், இப்படிதான் இது ஒர்க் ஆகுது. ஓகேவா? இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். தென் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து யூனியன் ஃபைண்ட் என்னன்னு சொல்லி நல்லா ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டா இது வந்து ரொம்ப சிம்பிள். அந்த யூனியன் ஃபைண்டர் கான்செப்டை வச்சுதான் மீதி நிறைய இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்க போகுது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுதான் வந்து பைத்தான் கோட். ஓகேவா? நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் இன்னிட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன பண்றேன்னா பேரண்ட் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன், ரேங்க் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன், தென் மினிமம் காஸ்ட் அரே. ஓகேவா? இதுதான் வந்து பைத்தான், ஜாவா, C++ என்ன எடுத்தாலும் இப்படிதான் வந்து அந்த ஹையஸ்ட் வேல்யூ பைனரி வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ண போறது. ஓகேவா? என்ன பண்ணிருக்காங்க, லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு -1 பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஆபரேஷன், அதுக்கான கோடு இது. சேம் டிக்டோ யூனியன் ஃபைண்ட்ல வந்து அந்த வீடியோல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேனோ அதே தான் இங்க. அதோட பேரண்ட் அதுவான்னு செக் பண்றாங்க, இல்லாட்டி அதுக்கு மேல இருக்க பேரண்ட்டை செக் பண்ணிட்டே வருவாங்க. ஓகேவா? கடைசியா அப்புறமேட்டு என்ன பேரண்ட்டோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் யூனியன் ஃபைண்ட். இந்த யூனியனுக்குள்ளதான் வந்து ஃபைண்டன்றதை நம்ம கால் பண்ணுவோமே மேல, அப்பதான் இந்த மேல இருக்க யூனியன் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகேவா? இப்ப ரெண்டுத்துக்குமே பேரண்ட் வந்து சேமா இருந்தாங்கன்னா என்ன மினிமம் காஸ்ட் வந்து பேரண்ட்டுக்கு இருக்கோ அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, வெயிட் கூட ஆட் பண்ணி அப்டேட் பண்ணிடுவாங்க. இல்ல அப்படின்னா என்ன பண்ணும், யூனியன் ஆப்ரேஷன் பண்ணும், ஜாயின் பண்ணும். அப்ப எந்த இதுக்கு ரேங்க் அதிகமா இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விடுவோம். இப்ப P1க்கு ரேங்க் அதிகமா இருந்துச்சுன்னா P2 கூட பேரண்ட் வந்து P1 அசைன் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்மளோட P1 வந்து லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா P1ஓட பேரண்ட் வந்து P2 அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அப்பவே நம்ம என்ன பண்ணுவோம், எந்த பேரண்ட்டுக்கு வந்து ஹையஸ்ட் ரேங்க் இருக்கோ அவங்களோட வெயிட்டை தான் நம்ம வந்து அப்டேட்டும் பண்றோம். மினிமம் காஸ்ட், அவங்களோட மினிமம் காஸ்ட்டை தான் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கடைசியா எல் ஸ்டேட்மெண்ட்ல 3 அரேவையும் அப்டேட் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து என்னது மெயினா கால் பண்றாங்க ஒரு வாட்டியும் மினிமம் காஸ்ட்டுக்காக. ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்றாங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்களா, UI VI WIன்னு. ஸோ அது 3த்தையும் தான் நம்ம யூனியனுக்கு அனுப்புவோம். இது 2 யூனியன் ஆயிடும். W வந்து வெயிட் மினிமம் காஸ்ட் அப்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசல்ட்னு ஒரு அரே வந்து நம்ம என்ன அதுக்குள்ளதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அவங்க கொடுத்துருக்க எல்லா குவாரிக்கும் அவுட்புட் கொடுக்கும்ல, அதனால ரிசல்ட்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் அதுல இருக்க வந்து வேல்யூஸ் எடுத்து கொண்டு போய் அனுப்புறோம். அவங்க கொடுத்துருக்குது இப்ப 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்களா, அதை அனுப்பி குவாரிஸ்ல போய் அவங்க 2 பேருக்கும் சேம் பேரண்டான்னு செக் பண்றாங்க. சேம் பேரண்டா இருந்தாங்கன்னா அந்த ஒரு பேரண்டோட என்ன பண்ணிடுவாங்க, மினிமம் காஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுதான் இந்த கோடுக்குள்ள இருக்கு. ஜாவா கோட். ஜாவா கோட்லயே அதே தான், பேரண்ட், ரேங்க், மின் காஸ்ட் மூணுத்துக்குமே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். டிக்ளேர் பண்ணிட்டு ஃபார் லூப் போட்டு அது மூணுத்துக்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இது வந்து ஃபைண்ட் ஆப்ரேஷனுக்கான கோடு. நீங்க வந்து யூனியன் ஃபைண்ட் வீடியோல பார்த்திருந்தாலே எப்படி இந்த ஃபைண்ட் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி யூனியன் ஃபங்க்ஷனுக்குள்ள நடக்க போற கோடு இதுதான். தென் நம்ம என்ன பண்றோம், சேம் பேரண்டா இருந்துச்சுன்னா அந்த பேரண்டோட வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இல்லாட்டி யூனியன் ஆப்ரேஷன் பண்ணணும். யூனியன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா யாருக்கு ரேங்க் அதிகமா இருக்கோ அவங்க கூட தான் யூனியன் பண்ணி விடுவாங்க. தென் அவங்களோட மினிமம் காஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப P1 தான் வந்து ரேங்க் அதிகமா இருக்கு அப்படின்னா மினிமம் காஸ்ட் ஆஃப் P1 கால்குலேட் பண்ணும். இதே வந்து ரேங்க் ஆஃப் P2 வந்து கிரேட்டரா இருக்கு அப்படின்னா மினிமம் காஸ்ட் ஆஃப் P2 வந்து கால்குலேட் பண்ணணும். அப்புறம் எல் ஸ்டேட்மெண்ட்ல எல்லா அரேவையும் அப்டேட் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து குவாரிஸ் வந்து ஃபார் லூப் பண்ணி என்ன பண்ணும், ஒரு குவாரிக்கும் என்ன வந்து அவுட்புட் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கோடு தான் இது. ஓகேவா? ட்ரை ரன் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நீங்களே எழுதி பாருங்க. ஓகேவா? அது வந்து ரெண்டுத்துக்குமே இப்ப டிஃப்ரெண்ட் பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, குவாரியில கொடுத்துருக்க 2 எலிமெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் பேரண்ட் இருக்காங்கன்னா அப்ப 2 பேருக்குள்ள கனெக்ஷனே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப அவங்க 2 பேருக்கு என்ன பண்ணும், -1 ரிட்டர்ன் பண்ணும். அதனாலதான் இங்க வந்து ரிசல்ட் ஆஃப் I = -1 இருக்கு. ஓகேவா? இது புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். எல்லா கோடையும் ஒரு ட்ரை ரன் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து பொறுமையா ஃபுல்லா ஜாவா கோட காட்டுறேன், பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க.